அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இராணுவம் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி என்று மாறி மாறி வந்தாலும் கூட ஒன்று நேரடியாக இராணுவ ஆட்சி இருந்திருக்கிறது, அல்லது ஜனநாயக ஆட்சி நடந்தபோதும் இராணுவத்தினுடைய அதீத செல்வாக்கு இருக்கிறது. இப்போதெல்லாம் இப்போ கூட இம்ரான் கானை ஒதுக்கி வைக்கிறது கூட இராணுவத்தினுடைய முக்கிய பங்கு இருக்கிறது. அவர் இப்போ இன்றைக்கு இன்னைக்கு கூட இந்த பட்டம் கொடுத்தது கூட அவர் வந்து கடுமையாக இது விமர்சிச்சிருக்காரு, ஃபீல்டு மார்ஷல் கொடுத்தது. ஆகவே இப்போ இது வந்து ஒரு முழுக்க ஒரு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த ஆட்சியாகத்தான் அவர்கள் ஜனநாயக மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு கொண்டு வந்தாலும் அவர்களும் இராணுவத்திற்கு அடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்படி பார்த்தா இப்போ பிரதமர், அதிபர், ராணுவ தளபதி இந்த 3 பேர்ல இப்போதைக்கு ராணுவ தளபதிக்கு தான் அதிகமான பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாகிஸ்தான்? அதாவது அவங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் வந்து பிரதமர். நம்ம ஒரு மாதிரி தான். பிரசிடென்ட் என்பவர், ஜனாதிபதி என்பவர் இந்த மாதிரி எலக்ட்ரல் காலேஜ் எல்லாம் பல்வேறு பேர் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். அப்போது இது இப்போ இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடாக இருந்தால் பிரதமருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடப்பில் பார்த்தீர்கள் என்றால் அது இராணுவ தளபதிகளுக்கு தான். அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் பல முறை திருத்தப்பட்டிருக்கிறது. அது ஜியாவுல் காலத்தில் தான் அது கூடுதலும் இராணுவத்துக்கும் மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திருத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து அதிகமான பாதிப்பை அந்த நாடு அனுபவித்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லுவேன்.